இப்போ நம்மாழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார், பெருமாள் நம் மீது அன்பே வடிவெடுத்தவர். அன்பன், அன்பன்னா அன்புடையவன் அர்த்தம். அன்பன் ஆகும் அப்படின்னா அன்புடையவனாக ஆகிறான். தனத்தாள் தன் திருவடிகளை அடைந்தார்க்கு, சரணாக அடைந்தார்க்கு, தஞ்சம் என்று அடைக்கலம் புகுந்தார்க்கு, எல்லாம் அவ அத்தனை பேருக்குமே பகவான் அன்பனாகும். அப்ப கால்ல சரணம்னு விழுந்துட்டான்னா அவர்கள்ட்ட அன்பனாக இருக்கிறான். நமக்கு ஒருத்தர் மேல அன்பு நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குற்றமே செஞ்சாலும் அதையும் ரசிக்க ஆரம்பிச்சிருவோமா. அது போல பெருமாள் எப்படிப்பட்டவரான், காலில் விழுந்து ஒருத்தன் சரணாகத்தின்னு சொல்லி காலில் விழுந்துட்டான்னா அவன் தப்பே பண்ணாலும் ஆஹா என் பக்தன் எவ்வளவு அழகா தப்பு பண்ணான்னு ரசிப்பாரான். அதுக்காக உடனே தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. பகவானுடைய கருணை அன்பின் பெருமைன்னு புரிஞ்சுக்கணும். நம்பிள்ள வீட்டுல உதாரணம் காட்டுறார். விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணான் இல்லையா ராமபிரான்ட்ட. அப்போ சுக்ரீவன் சொல்றான், இவன்ட்ட 1000 தோஷம் இருக்கு, ராவணன் தம்பிங்கிறான், இவனெல்லாம் ஏத்துக்கலாமா அது இதுன்னு சுக்ரீவன் நிறைய சொன்னான். கூட பிறந்த அண்ணனையே விட்டுட்டு துரோகம் பண்ணிட்டு வரான். யார் சொல்றா? சுக்ரீவன். இவனே வாலியை விட்டுட்டு தான் ராமன்ட்ட வந்தான். அவன் சொல்றான், அவன் கூட பிறந்த அண்ணனெல்லாம் விட்டுட்டு வரான், இந்த விபீஷணனை ஏத்துக்காத அது இதுன்னா. அப்ப ராமன் சொல்ற வார்த்தை, இருந்துட்டு போட்டோம்டா, நீ சொன்ன தோஷம் இருக்கட்டும், சொல்லாத தோஷம் இருக்கட்டும், ஏன் ராவணன்ற உள்ள அத்தனை தோஷமும் இவன்ட்டையும் இருக்கட்டுமே, எனக்கு அதை பத்தி விஷயம் இல்ல. சுக்ரீவா, நீயும் மற்ற வானரர்களும் இவன் தீயவன் அதனால ஏத்துக்க கூடாதுங்கிறள். ஹனுமான் என்னடான்னா நல்லவன் அதனால ஏத்துக்கலாங்கிறார். ஆனா நான் சொல்கிறேன், நல்லவனோ தீயவனோ கால்ல விழுந்துட்டா ஏற்றுக்கொண்டே தீருவேன் என்றான் ராமபிரான். அதனால அன்பனாகும். அப்ப அன்பு மிக்கவன்னா அவன் ஒரு குற்றமே செய்தாலும் கூட பரவாயில்ல, அந்த குற்றத்தை குணமாக கொண்டு ஏற்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பு கொண்டவன், அதான் அன்பனாகும். குற்றத்தையும் குணமாக, குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்னும்படி அந்த குணத்தை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அன்பனாகும். யாருக்குன்னா தனதாள் தன் திருவடிகளை அடைந்தார்க்கு. சரணாகத்தின்னு வந்து அத்தனை பேருக்கும். எப்ப சரணம்னு வந்துட்டாரோ, பிரகலாதன் அவன் அசுரகுலத்தை சேர்ந்தவன், அதை பத்தி விஷயம் இல்லை. கஜேந்திரன் யானை மிருகம், பரவாயில்ல. விபீஷணன் அவன் அரக்கன் ராவணனோட தம்பி, பரவாயில்ல. ஏன் ராமபிரான் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டான், என்னன்னா எதிவா ராவணஸ்வயம், சுக்ரீவா போய் விபீஷணன் அழிச்சுன் வா, அவனுக்கு நான் அபயம் தந்து விட்டேன். தத்தம் அஸ்யாபயம் மயா ஆனையினம் ஹரிசிரேஷ்டா, தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். சுக்ரீவா போய் அழிச்சுன் வா. ஒருவேளை போய் பார்த்துட்டு வந்தவன் விபீஷணன் இல்ல, விபீஷணன் வேஷத்துல ராவணன் தான் வந்திருக்கான்னா அழைத்து வரலாமா வேண்டாமான்னு மீண்டும் என்கிட்ட வந்து கேட்காத. ராவணனே வந்திருந்தாலும் அழிச்சுன் வாடா, அவனுக்கும் அபயம் தர காத்திருக்கிறேன், இதே அன்பை காட்ட காத்திருக்கிறேன்கிறான். அப்ப தான தாழ் அடைந்தார்க்கு, தன் திருவடியில ஓன் சோத்தம் விழுந்துட்டான்னா எல்லாம் அவ அத்தனை பேரிடத்திலுமே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்களிடத்திலே குற்றத்தை கணிசிக்காமல் குற்றத்தையும் குணமாக கொண்டு அன்பு காட்டக்கூடியவன் பகவான்.